வணக்கம். வெல்கம் டு அம்மா ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர் டாபிக் ஹீமோகுளோபின் குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய அனீமியா இரத்த சோகை நோய் குறித்த கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா. நாம் இப்போ பேச போகிற இந்த இன்ஃபர்மேஷன் யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் வர ஹெல்த் சுகாதாரம் சம்பந்தமான டேட்டாஸும் பயன்படும் மற்றும் சயின்ஸ் பயாலஜியில் இதுக்கான இன்ஃபர்மேஷன் நமக்கு பயன்படும். ப்ளஸ் கரண்ட் அஃபேரில் இதுக்கான அந்த டேட்டாஸ்லாம் நமக்கு பயன்படும். ஸோ இந்த 3 யூனிட்டையும் கவர் பண்ணுற மாதிரி சில இன்ஃபர்மேஷன் இந்த கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பொதுவாக இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு குறைவதால் தான் இந்த இரத்த சோகை நோய் ஏற்படுகிறது. அதாவது இந்த இரத்தத்தில் ரெட் பிளட் செல்ஸ்னு சிவப்பு இரத்த அணுக்கள் அதோட எண்ணிக்கை குறையிறதுனால தான் இரத்த சோகை நோய் ஏற்படுகின்றது. இந்த இரத்த சோகை நோய் அனீமியா அப்படிங்கிறது உலகம் முழுவதும் இந்த நோய் பரவலாக காணப்படுகிறது. அதுவும் இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது இந்த ஊட்டச்சத்து குறைபாடால் இந்த இரத்த சோகை நோய் ஏற்படுது. அதுலேயும் குறிப்பாக என்ன ஊட்டச்சத்துனா இரும்புச்சத்து குறைபாடு காரணமாக தான் இந்த நோய் அதிகமாக ஏற்படுது. மற்றும் மலேரியா தொற்று நோய்கள் ஏற்பட்டாலும் இந்த இரத்த சோகை நோய் அதை தொடர்ந்து வருவது இயற்கையானது. இந்த இரத்த சோகை நோயோட சிம்டம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது சயின்ஸ் புக்லேயும் இருக்குது. இது மிக முக்கியமான டாபிக். அதை நம்ம கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும். மற்றும் பார்த்திங்கன்னா உலக அளவில் இந்திய குழந்தைகளே அதிக எண்ணிக்கையில் இரத்த சோகை பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வளர்ச்சி குறைபாடு, கவனச்சிதறல், நடத்தை கோளாறுகள் போன்றவையும் இந்த இரத்த சோகைக்கு காரணமாக அமைகின்றது என்று தேசிய குடும்ப நல கணக்கெடுப்பு 5 அந்த 2019 to 2021 காலகட்டத்தில் இந்த கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. இதன்படி தமிழ்நாட்டில் பெண்களில் 52.9% பேரும் ஆண்களில் 24.6% பேரும் இந்த இரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறாங்க. இந்த சமீபத்தில் பார்த்திங்கன்னா தமிழக அரசோட பொது சுகாதாரம் நோய் தடுப்பு மருந்துத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி மாணவர்கள்ட்ட இந்த இரத்த சோகை சம்பந்தமான ஒரு ஆய்வை மேற்கொள்கிறாங்க. இது 2023 மே முதல் 2024 மார்ச் வரை இந்த மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் என்ன தகவல் தெரிய வருதுன்னா, முன்னாடி நம்ம பார்த்த 2019 2021 விட இந்த இரத்த சோகை பாதிப்பால் இந்த பாதிக்கப்பட்ட விகிதம் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆண்கள் 41%, பெண்கள் 54.4% இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு டேட்டா சொல்கிறாங்க. இது முந்தைய டேட்டாவான 2019 2021 விட அதிகம். அதிலும் குறிப்பாக ஆண்கள் முந்தைய காலகட்டத்தை விட தற்போது 2 மடங்கு அதிகமாக இந்த இரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக தெரிய வந்துள்ளது. இது தமிழ்நாட்டு அளவில். இந்திய அளவில் பொறுத்தவரை இந்திய அரசாங்கமானது இந்த இரத்த சோகை நோயை ஒழிப்பதற்காக, இந்த அனீமியா நோயை ஒழிப்பதற்காக 2018ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம், ஒரு திட்டத்தை முன்னெடுத்தது. அதுதான் AMB, அதாவது அனீமியா முக்த் பாரத், அனீமியா இல்லாத பாரதம் என்ற ஒரு திட்டத்தை இந்திய அரசாங்கம் 2018 தொடங்கியது. அனீமியா முக்த் பாரத் இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2018 தொடங்கப்பட்ட இந்த திட்டமானது 2022ஆம் ஆண்டுக்குள்ளாக இந்த அனீமியாவை பெருமளவு குறைத்திட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த அனீமியா பாதிப்பை தேசிய அளவில் 3% குறைக்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இது எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. ஒரு சென்ட்ரல் போர்டு எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் இந்த திட்டத்தின் அனீமியா முக்த் பாரத் இந்த திட்டத்தின் வாயிலாக ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை சதவீதம் தேசிய அந்த அனீமியா பாதிப்பை குறைக்க வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதா 3% இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த அனீமியா முக்த் பாரத் திட்டத்தின் வாயிலாக சில்ட்ரன்ஸ் 6 to 59 மாதம் உள்ள குழந்தைகளுக்கு 67% பாதிப்பு 2016 இருந்தது. இதை 2022 40% குறைக்கும்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தின் வாயிலாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. மற்றும் அடலசென்ட் பாய்ஸ், அதாவது வளரிளம் பருவத்தினர்னு சொல்லுவாங்க, 15 to 19 இளம் பருவத்தினர், அவங்க 31% 2016 பாதிப்பு 11% 2022 குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அது நெக்ஸ்ட்டு கேர்ள்ஸ் 15 to 19 வயசுனா 59%லேருந்து 36% குறைக்கணும்னு, உமன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு 57% 35% குறைக்கணும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்ட் உமன்னா 52% to 32% குறைக்கணும்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அடுத்து லாக்டேட்டிங் உமன், அதாவது பாலூட்டும் பெண்களாக இருந்தால் 2017 57 தேசிய அளவிலான அந்த அனிமியா பாதிப்பை 40% குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாஸை கொடுத்துருக்காங்க. இது நம்ம கொடுத்துருக்கிறது தேசிய அளவிலானது. அதாவது அனிமியா முக்த் பாரத்தை 2018 இந்திய அரசாங்கம் தேசிய அளவில் அனிமியா அப்படிங்கிற இரத்த சோகை நோயை ஒழிக்கணும்.
இதன் வாயிலாக ஒவ்வொரு வருஷமும் தேசிய அளவில் 3% இந்த பாதிப்பை குறைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் தனித்தனியான கேட்டகரி ப்ரெக்னென்ட் உமன்னா, லாக்டேட்டிங் உமன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மிக முக்கியமானது. தமிழ்நாடு அரசாங்கமும் இந்த அனிமியா முக்த் பாரத் திட்டத்தை 2018 முதல் செயல்படுத்தி வருகிறது. ஸோ இந்த வீடியோவிலேயே நம்ம என்ன பார்த்தோம், இரத்த சோகை நோய்னா என்ன, அதனால் அது எப்படி ஏற்படுகிறது, அதனால் என்னென்ன பாதிப்பு வரும், தமிழ்நாட்டில் இந்த இரத்த சோகை பாதிப்பு எவ்வளோ % இருக்காங்க, அனிமியா முக்த் பாரத்தோட இந்த ஸ்கீம்னா என்ன, அதோட இலக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நன்றி.